வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துடலாம். இதோட பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா, நான் என்ன சூப்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அதாவது காடையை வச்சு தான் நம்ம சூப் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கும் போது அதனோட வாசனை நல்லா கமகமகமன்னு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இதோட பார்த்திங்கன்னா தக்காளி பொடியாக கட் பண்ணது அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு அதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற காடையை உள்ளே சேர்த்துடலாம். காடை பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லாம் வேக வைக்கிற மாதிரி அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. ரொம்ப சீக்கிரமாகவே அது வெந்துடும். அதனால் ஓரளவுக்கு அதை வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோன்னாக்கா இன்னும் அது குயிக்காகவே வெந்துடும். இப்போ இதோட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம சூப் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதோட இப்போ பார்த்திங்கன்னா அந்த காடை நல்லா வெந்து அதனுடைய ஜூஸ்லாம் அதில் நல்லா அந்த தண்ணியில் இறங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களை சேரும். இப்போ அந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு லிட் வச்சு நல்லா மூடி கொஞ்சம் நேரம் அதை வேக விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள், அதோட மல்லித்தூள் கொஞ்சம், சீரகம் பொடி பண்ணது கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் போல் அதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம். அதோட ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலைகளை தூவி நம்ம பரிமாறிடலாம். நமக்கு அட்டகாசமான சூப் அதோட ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.